Hello Pattu Kuttis, vanakkam. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? So நம்ம இப்ப வந்து welcome song பண்ணிடலாம் சரியா? We are one, but we are many, and from all the lands on earth we come. We share a dream and sing with one voice. I am, you are, we are Pattu Kutti friends. பட்டு இன்னைக்கு நம்ம படிக்க போற கதையோட பேர் ரோஸ் மீட்ஸ் மிஸ்டர் விண்டர்கார்டன். ஸோ இதுதான் ரோஸ் பட்டுக்குட்டி, அது மிஸ்டர் விண்டர்கார்டன் அப்படின்னு ஒருத்தரை சந்திக்க போகுது. இதுதான் வந்து புக்கோட பேர், டைட்டில். இந்த புக்கை எழுதுனது ஆத்தர், படம் வரைஞ்சது இல்லஸ்ட்ரேட்டர் பாப் கிரேயம். ஸோ உள்ள போயிட்டு என்ன கதைன்னு பார்ப்போம் சரியா? பட்டு இந்த இது பாருங்க. ஸோ இங்கே ஒரு 2 வீடு இருக்கு பட்டு. ஒரு வீடு, இந்த வீடு வந்து ஃபார் சேல், அதாவது வீடு வந்து விற்பனைக்கு அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு வீடு வந்து பக்கத்துல கொஞ்சம் நிறைய செடியெல்லாம் கண்ணா பின்னான்னு வளர்ந்துருக்கு. ஒரு மாதிரி டல்லா இருக்கு இல்லையா அந்த வீடு. ஸோ என்னன்னு பார்ப்போம். இங்க பாருங்க. The morning the Summers family moved into their new house, they felt at home. Faith and Rose put up their pictures and baby Blossom watched. Mr. and Mrs. Summers planted pansies, petunias, daisies and geraniums. Their garden was a carpet of flowers, all before the sun went down. So அந்த வீடு வந்து விற்பனைக்குன்னு இருந்தது இல்லையா, அதை வாங்கினது வந்து இந்த ஃபேத், இந்த ரோஸ், இந்த பாப்பா இருக்கே அது பேர் என்ன, பிளாசம், அதோட அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து இந்த வீடை வாங்கி அந்த புது வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த வீடு ரொம்ப பிடிச்சி போய் அழகா அன்னைக்கே வந்து அதை டெக்கரேட் பண்ணிட்டு வெளியில ஒரு தோட்டம் இருந்திருக்கு. அங்க அவ்வளவு பூக்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க போட்டுட்டு இரவுக்குள்ள அந்த வேலையை முடிச்சுட்டு அவ்வளோ அழகா இருந்ததான் அந்த வீடு. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததா அந்த வீடு. பாருங்க பட்டு. Every morning, from the roof of their house, the Summers watched the sun come up. The sun never touched the house next door. Next door, everything bristled. Next door lived Mr. Wintergarten. So, தினமும் காலையில அவங்க எல்லாரும் எழுந்துட்டு குடும்பத்தோட மேலே போய் உட்கார்ந்து சூரியன் உதிக்கிறத பார்ப்பாங்களாம். அப்போ என்னாச்சு, பக்கத்து வீட்டில் மிஸ்டர் விண்டர்கார்டன் இருந்தார் இல்லையா, அவர் வீட்டில் மட்டும் சூரிய ஒளியே படுறது இல்லையா, ஏன்னே தெரியல. ஒரு மாதிரி அங்கே வளர்ந்துருக்கிறதெல்லாம் வந்து பிரிசில், அதாவது கோர மாதிரி ஒரு மாதிரி அப்படி நின்றுட்டு இருக்கிற மாதிரி டல்லாக இருந்துதான். There were stories in the street about Mr. Wintergarten. He's mean, said Emily. And horrible, said Arthur. He's got a dog like a wolf, said Naomi. And a saltwater crocodile. He says he rides on his crocodile at night, said Emily. And gets ya, Arthur shrieked. I don't believe you, said Rose. Anyway, don't frighten Blossom. ஸோ அந்த தெருவில் வந்து எல்லாருமே வந்து மிஸ்டர் விண்டர்கார்டன் பற்றி எதோ சொல்லிட்டு இருந்தாங்களாம் பட்டு. ஸோ இந்த குட்டீஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க ரோஸ் கிட்ட, அவர் ரொம்ப கெட்டவர், அவர் வந்து ரொம்ப மோசம், அவருக்கு வந்து ஒரு நாய் இருக்கு, அது ஆனால் பார்க்கறதுக்கு ஓநாய் மாதிரி இருக்கும், அவர் வீட்டில் ஒரு முதலை வளர்க்குறாராம், நைட் டைமில் அந்த முதலில் ஏறி எல்லா இடத்துக்கும் போவாராம், அண்ட் அந்த போகும்போது யாராவது வந்தா அவங்கள பிடிச்சிடுவாராம். அப்புறம் ரோஸ் என்ன சொன்னா, நான் உங்களெல்லாம் நம்பல, தயவுசெய்து இதெல்லாம் இப்ப பேசாதீங்க, இதோ பிளாசம் குட்டி வேற இங்க இருக்குல்ல, அதை பயமுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரோஸ் சொன்னா. My dad lost his football over there when he was a boy, said Emily. You can just see it through the prickles, old and flat as a pancake. No one ever goes in there, said Arthur, in case Mr. Wintergarten eats them.
If your ball goes over there, said Naomi, forget it. And just then, Rose's ball went straight over Mr. Wintergarten's fence. பட்டு என்ன சொன்னாங்க? இப்போ வந்து எமிலி சொல்றா, சின்ன வயசுல எங்க அப்பா சின்னதா இருக்கும்போது ஒரு பால் வச்சு விளையாடிட்டு இருந்தாரா, அந்த பால் வந்து அவரோட வீட்டுக்குள்ள போயிடுச்சா, இன்னி வரைக்கும் அங்கதான் இருக்கு, நாங்க போய் அதை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க? யாருமே அங்க போறதில்லை, ஏன்னா போனா மிஸ்டர் விண்டர்கார்டன் என்ன பண்ணுவாரு தெரியுமா, நம்மள சாப்பிட்டுருவாரு அப்படின்னு சொன்ன. இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க? உன் பால் அந்த பக்கம் போச்சு, அதை பத்தி மறந்துரு, அங்க போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப என்னாச்சு? பால், ரோஸோட பால் கரெக்டா அந்த பக்கம் வேலிக்கு அந்த பக்கம் போய் விழுந்தது மிஸ்டர் விண்டர்கார்டனோட வீட்டுக்குள்ள. ஓ Rose went to tell her mum. Well, honey bunch, said mum, you can get your ball back. Why don't you go and just ask him? Because he eats kids, said Rose. We'll take him some hot cakes instead, said mum, and maybe some flowers. Mr. Wintergarten's front gate had not been opened for years. Rose heaved and pushed. The gate groaned and squeaked. Then slowly it swung open. So Rose போய் அம்மா கிட்ட சொன்னா, அம்மா பால் அந்த பக்கம் விழுந்துடுச்சு அப்படின்னு. அப்போ அம்மா சொன்னாங்க, சரி மிஸ்டர் விண்டர்கார்டன் கிட்ட போய் கேளு பால அப்படின்னு சொன்னாங்க. ரோஸ் சொன்னா, ஐயோ அவர் எல்லா குழந்தைங்களையும் சாப்பிட்டுருவாராம் அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, சரி அவர் வந்து குழந்தைங்களை சாப்பிடாம இருக்கிறதுக்கு நம்ம அவருக்கு வந்து கேக் வேணா கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு, அப்படியே கொஞ்சம் பூவும் எடுத்துட்டு போய் அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா அந்த குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிட்டு, எல்லா பட்டு குட்டீஸும் கூட்டிட்டு மிஸ்டர் விண்டர்கார்டன் வீட்டுக்கிட்ட போனாங்க. கேட்டை வந்து ரொம்ப நாளாக திறக்கல போல இருக்கு பட்டு, அதனால ஒரு மாதிரி சத்தம் போட்டுதான் அவங்க கதவை கேட்டை மெதுவாக திறந்துட்டு ரோஸ் வந்து இப்போதான் உள்ள போயிருக்கா. Rose could see that there was a dog, big as a wolf. I can't see any crocodile, she said. I should hope not, replied Mum, and threw the dog a cake. Rose knocked at Mr. Wintergarten's door. Who the devil is that? Shouted a voice from inside. It's me, said Rose, and tiptoed in. ஸோ கேட்டை திறந்த உடனே அந்த நாய், அந்த ஓநாய் மாதிரி இருந்ததுல்ல, பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு இல்லையா, அது வந்தது. வந்த உடனே ரோஸ் கொஞ்சம் பயந்துட்டா. அம்மா பாருங்களேன், அம்மா கையில இருந்த ஒரு கேக்கை வந்து அதுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அங்க பார்த்தா எந்த முதலையும் இல்லை. கதவு கிட்ட வந்து குவைட்டா போயிட்டு கதவை தட்டினா ரோஸ். அப்போ உள்ள இருந்து ஒரு குரல் சொல்லிச்சு, யார் வந்திருக்கிறது அப்படின்னு. அப்ப ரோஸ் சொன்னா, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். What do you want? Said Mr. Wintergarten. I'm Rose Summers from next door. I've come to ask for my ball back. She twisted her fingers in her handkerchief. I bought some flowers and hot fairy cakes from my mom. Mr. Wintergarten glared at her. ஸோ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் விண்டர்கார்டன் கேட்டார் ரோஸ் கிட்ட. ரோஸ் என்ன சொன்னா, என் பேர் ரோஸ் சம்மர்ஸ், நான் வந்து பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கேன், என் பால் இங்கே விழுந்துடுச்சு, எனக்கு என் பால் வேணும், இந்தாங்க உங்களுக்காக நான் கொஞ்சம் பூ எடுத்துட்டு வந்திருக்கேன், அம்மா வந்து கொஞ்சம் கேக் பண்ணாங்க, அதுவும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அப்போ மிஸ்டர் விண்டர்கார்டன் வந்து கிளேட், இப்படி முறைச்சி பார்த்தாராம் பட்டு, நம்ம ரோஸ் பட்டுவை. His dinner was cold, grey and uninviting, with bits of grizzle floating in it and mosquitoes breeding on top. But Rose could see that he wasn't eating children. Please, may I look for my ball? She asked. No, said Mr. Wintergarten. Clear off. But when Rose had gone, Mr. Wintergarten slowly pushed back his chair and did something he hadn't done in years. ஸோ இங்கே பாருங்க, ரோஸ் வந்து போயிட்டு அவர் என்ன சாப்பிட்றாருன்னு பார்த்துருக்கா பட்டு.
அது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாவே இல்லையா, ஒரு மாதிரி பழசா, ஒரு மாதிரி முடியெல்லாம் இருந்துதான் பட்டு அதில். அப்போது ரோஸ் சொன்னா, நான் போய் என் பால் எடுத்துக்கவா அப்படின்னு. மிஸ்டர் விண்டர்கார்டன் சொன்னார், இல்லை முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னாரு. அவள் போன உடனே மிஸ்டர் விண்டர்கார்டன் சேரை தள்ளிட்டு எழுந்து முதல் வாட்டி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஏதோ பண்ணாராம். என்ன பண்ணாருன்னு பார்ப்போமா? Mr. Wintergarten opened his curtains. ரொம்ப வருஷமா அந்த ஜன்னல் திரைய கூட திறக்கலையாம் பட்டு. பாவமா இருக்கு, தனியா இருக்கார் இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் அதை திறந்திருக்காரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். பாவமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, தனியா இருக்காரு பாருங்க. He sat on his front step in the sun. No one has ever asked for their ball back, he said to himself, or brought fairy cakes. He saw Rose's ball and thoughtfully pushed it with his toe. Next, he did some darting movements that made his coattails fly in the sun. And then Mr. Wintergarten kicked the ball. So, வெளியில வந்து முதல் வாட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அவரோட வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துட்டு என்ன நினைச்சாரு, தனக்கு தானே சொல்லிட்டாரு, யாருமே இது வரைக்கும் வந்து பால் திருப்பி கேட்டதில்லை, யாருமே எனக்காக ஒரு கேக் கொண்டு வந்ததில்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படியே நடந்து போனார். அப்போ அந்த பால் அவர் கண்ணில் பட்டது. என்ன பண்ணாரு, அதை வந்து அவர் கிக் பண்ணாரு. கிக் பண்ணார்னா அதோ அந்த வேலிக்கு அந்த பக்கம் அந்த பாலை வந்து அவர் வந்து தள்ளி விட்டார் பட்டு, அவரோட கால் வச்சு. அவரோட செருப்பு சேர்ந்து பறக்குது பாருங்க. Right back over the fence. Good kick, said Rose. Thank you, replied Mr. Wintergarten. Would someone mind throwing back my slipper? He added. So பாருங்க, அந்த பால் அவர் கிக் பண்ணார் இல்லையா, அப்போ வந்து நம்ம ரோஸ் பட்டுக்குட்டி அதை கரெக்டாக பிடிச்சிடுச்சு. அப்போ அது சொல்லிச்சு, நல்லா கிக் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அவர் சொன்னார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது என்னோட செருப்பை திருப்பி எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொன்னார். I will, said Rose. She threw his slipper high into the air. Catch, Mr. Wintergarten, Rose called, and Mr. Wintergarten caught it. ஸோ நான் உங்களுடைய செருப்பை திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டுக்குட்டி ரோஸ் என்ன பண்ணுச்சு, அது வந்து தூக்கி போட்டுட்டு கேட்ச் பண்ணுங்க மிஸ்டர் விண்டர்கார்டன் அப்படின்னு சொன்னபோது அவர் அதை பிடிச்சிட்டாரு. That's the end of the story. ஆனால் இதில் பாருங்க, அவங்க வார்த்தைகள் எதுவுமே எழுதலை, ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கே புரியும். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா அந்த படத்தில், அந்த வீடு எப்படி இருந்தது, இப்போ பாருங்க எப்படி இருக்கு அந்த வீடு. ஃபர்ஸ்ட் அதை காமிச்சுக்கிறேன் பட்டு ஒரே ஒரு வாட்டி. இங்கே பாருங்க எப்படி இருந்தது பாருங்க மிஸ்டர் விண்டர்கார்டனோட வீடு. இப்போ பாருங்க அந்த கேட்டெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு, அங்கே வளர்ந்த முள்ளு செடி எல்லா செடியெல்லாம் எடுத்துட்டு குழந்தைகள் எல்லாருமே அங்கே விளையாடுறாங்க, பட்டுக்குட்டீஸ் எல்லாரும். மிஸ்டர் விண்டர்கார்டனும் இருந்தாரு, அந்த நாயும் பார்த்தீங்களா, இதோ அவரும் விளையாடிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பாவம் இல்லையா மிஸ்டர் விண்டர்கார்டன், இப்போ அவரையும் வந்து எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிறாங்க. இப்போ வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் தட்ஸ் தி எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. பட்டு இந்த கதை படித்தா எனக்கு ஞாபகம் வர்றது நம்முடைய தாத்தா பாட்டி தான். நீங்கள் இருக்கிற இடத்துல இல்லை உங்கள் வீட்லேயே தாத்தா பாட்டி இருந்தால் பேசுங்க பட்டு அவங்கக்கிட்ட. அவங்கள தான் அவங்களுக்கு வேணும். அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஆசையாக யாராவது போய் அவங்ககிட்ட பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகேவா இருக்காங்களா, நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ நம்ம வீட்டுக்கு பக்கத்துலலாம் யாராவது தாத்தா பாட்டி இருந்தால் தனியாக போகாதீங்க, அப்பா அம்மாவோட போயிட்டு தாத்தா பாட்டியை ஹலோ சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா பாருங்கள், நம்மளும் ஒரு நாள் எல்லாரும் தாத்தா பாட்டி ஆகிடுவோம் இல்லையா. அப்போ நம்மளும் வந்து இந்த மாதிரி இருந்தால் கஷ்டமாக இருக்கும். யாராவது நம்மளை பார்த்துக்க மாட்டாங்களா, பேச மாட்டாங்களான் இருக்கும் இல்லையா. அதனால் நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு நம்மளும் ஹாப்பியாக இருப்போம், அவங்களும் ஹாப்பியாக இருக்கட்டும். Be good, do good, and next week we will meet with another nice story.
Bye, Pattu Kuttis.